ஜெர்மனியில் ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டிய இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் ஓஸ்டர்பெல் சேவை மைய பகுதியில் கடந்த வாரம் போலீசார் வழக்கமான போக்குவரத்து சோதனை ஒன்றை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது அந்த பாதை வழியாக வந்த சிறிய ரக வேன் ஒன்று அதிகாரிகளால் நிறுத்தப்பட்டது. இந்த வேனை 52 வயதுடைய இலங்கை வம்சாவளி நபர் ஒருவர் ஓட்டி வந்துள்ளார். இவர் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் வசித்து வருபவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வாகனத்தை சோதனை செய்த அதிகாரிகள் அவரிடம் முறையான ஓட்டுநர் உரிமத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். போலீசாரின் தொடர் ஆய்வின் போது அந்த நபரிடம் எந்தவிதமான செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமமும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. முறையான அனுமதி மற்றும் ஆவணங்கள் இன்றி அவர் பொதுச்சாலைகளில் வாகனத்தை ஓட்டி வந்ததை போலீசார் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முறையான உரிமம் இன்றி வாகனம் ஓட்டிய குற்றத்திற்காக அவர் மீது போலீசாரால் குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக வாகனம் ஓட்டிய காரணத்தினால் அவர் தனது பயணத்தை தொடர போலீசார் உடனடியாக தடை விதித்தனர். அந்த நபர் தொடர்ந்து வாகனம் ஓட்டக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கப்பட்டு வாகனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டார். ஜெர்மனியில் போக்குவரத்து விதிமுறைகள் மிகவும் கடுமையானவை. முறையான ஆவணங்கள் மற்றும் உரிமமின்றி வாகனம் ஓட்டுவது பெரிய அளவிலான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதனையும் அபராதங்கள் மற்றும் சிறை தண்டனை வரை செல்லக்கூடும் என்பதனையும் இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை உணர்த்துகிறது.